ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு பரு வரதாக இருக்கட்டும், ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் வரதாக இருக்கட்டும், ஒரு பிக்மெண்டேஷன் வரதாக இருக்கட்டும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய பேர் அதை பிச்சு பிச்சு எடுக்கிறது, அந்த ஸ்கேர் வந்துருச்சு அப்படின்னா போகாமல் இருக்கிறது, இது ரொம்ப நார்மலாக நம்ம ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதில் வந்துட்டு நான் ஹோமியோபதியில் ஒரு மெடிசன்ஸ் இருக்குது, பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ஹோமியோபதி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன்ஸு. ஸோ இந்த மெடிசன் எங்கேருந்து வருது, இந்த மெடிசனோட பெனிஃபிட் என்ன, இந்த மெடிசன் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை இது ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மருந்து வந்துட்டு நம்ம செடியில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ இந்த பிளான் வந்துட்டு ஜென்ரலாக நார்த் அமெரிக்காவில் வளரக்கூடிய செடியிலேருந்து தான் நமக்கு இந்த மெடிசன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த மெடிசன் வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட ஒரு பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னில் என்னென்ன பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யக்கூடியது இந்த பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் மெடிசன்ஸில். பிளட் பியூரிஃபையர் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஸ்கின் எனக்கு க்ளோவாக இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இந்த பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டீனேஜ் ஸ்டேஜில் வந்துட்டு எனக்கு பருக்கள் அதிகமாக வருது, ஆயிலி ஸ்கின்னால் பரு வருதுன்னு சொல்கிறவங்க, அதை ரிப்பீட்டாக எனக்கு பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை, அது மெடிசன்ஸ் எடுத்தாலும் அந்த டைம் சரியான மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு மார்க்ஸ் மாதிரி ஃபேஸில் ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்குது, எனக்கு சரி ஆகலைன்னு சொல்கிறவங்களும் இந்த மெடிசனை ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு கிராஜுவலாக ஸ்கின்னில் ஒரு ஸ்கேர்ஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சன்னில் போயிட்டு வந்தால் எனக்கு ஃபேஸில் பிக்மெண்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். இப்போ முகத்தில் வந்துட்டு ஸ்கேர் போகலை, முகத்தில் வந்துட்டு பரு சரியான பிறகு அந்த ஸ்கேர் மாறலை, எனக்கு பிக்மெண்டேஷன் போன பிறகு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது அழகாக ஸ்கின்னை பியூரிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஸ்கின்னில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த மெடிசன்ஸ். ஸோ ஆக்னி மார்க்ஸாக இருக்கட்டும், இந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஸ்கின்னில் ஒரு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்கின் க்ளோ ஆகணும்னு சொல்கிறவங்களும் இந்த பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் மெடிசன்ஸ் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஷன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் சொல்லக்கூடியது பெஸ்ட்டு ஸ்கின் பியூரிஃபையர். அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ்க்கு நல்லது, ஆக்னே மார்க்ஸ்க்கு நல்லது, பிக்மெண்டேஷன், அதே மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பெர்பெரிஸ் அக்யூஃபோலியம் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு மெடிசன். இந்த மெடிசன் வந்துட்டு ஆயின்மெண்ட்டில் இருக்குது, உள்ள மெடிசன் டிங்க்சராக கொடுப்போம், டைல்யூஷனாக கொடுப்போம், குளோபில்ஸில் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்ஸோட ஸ்கின்னு அவங்களோட கண்டிஷனை கம்ப்ளீட்டாக நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுவும் சிலருக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னால் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா கேட்கும். பிசிஓஎஸ்னால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ளாடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கும்போது தான், கேர் கொடுக்கும்போது தான் பிம்பிள் சரியாகும். ஸோ ஹார்மோன் கரெக்ஷன் தேவைப்படுற இடத்துல உள்ள ஹார்மோன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்தால் தான் கேட்கும். இப்போ ஹோமியோபதியில் ஒரு 50-60 மெடிசன்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பெஸ்ட்டு மெடிசன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்கின்னுக்கு எந்த மெடிசன், ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாமா, டிங்க்சர் யூஸ் பண்ணலாமா, டைல்யூஷன், அது எத்தனை சொட்டு மெடிசன் எடுக்கணும், எல்லாமே அவங்க தான் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால் ஜென்ரலாக சேஃபு, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. பட் ஸோ ஓவர் டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் இந்த மெடிசன்ஸ் எடுக்கவே கூடாது. இதோட எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கட்டாயம் நம்ம தண்ணி நல்லா குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். அதே மாதிரி தூக்கம் 8 மணி நேரம் கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். 3வது பார்த்தோன்னா ஜங்க் அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றத நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஒரு 3-6 மாதம் நம்ம தண்ணி நல்லா குடிச்சு நல்லா தூங்கி ஜங்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.